ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனஷ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா வகை அனுபவத்தில் நெய்வேலி மகாலிங்கம் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இவர் பெரியவாகிட்ட வரப்ப பெரியவாகிட்ட சொல்லுவார், பெரியவாகிட்ட சொல்லுவார், நீங்கள் சொல்ல மாட்டார், நீ பாரு ஒருமையில தான் கூப்பிடுவார். நீ என்ன வேலை வேலைக்கு சாப்பிடாமலாம் இருக்க, அது பிக்ஷை எடுத்துக்கிறது, நீ ஆகாரம் எடுத்துக்கணும், நீ மட்டுக்கு மடத்துக்கு ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டே இருக்க, ராத்திரி ரொம்ப நேரத்துக்குலாம் அப்படின்னா பேசக்கூடாது, நீ படுக்க போகணும், ஓய்வு எடுக்கணும், ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு பெரியவாளுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவார். ராத்திரியில் தனியாக போகக்கூடாது, கொல்ல பக்கம் முறையில் தனியாக போகக்கூடாது, யாரையும் கூட்டிட்டு போகணும். எங்கேயான ஒரு ஆறு குளம் குளிக்க போற அப்படின்னா நீ மட்டும் போயிடக்கூடாது, தண்டத்தை வச்சுட்டு அந்த ஆழத்தை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு பர்சனலாக நிறைய சொல்லுவார். நெய்வேலி மகாலிங்கம் மகாபிரியோட சொல்லுவாராம், உன்னை பார்க்க எல்லாம் வராளே, பஞ்சகச்சத்தை கட்டிட்டு வர, மடிசாரை கட்டிட்டு வர, அவள்லாம் அவளுக்கு என்ன ஆதாயம், அவ பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லிட்டு எப்படி தீர்வு பார்க்கறதுன்னு வராளே தவிர உன் மேல அவளுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. நீ வேலை வேலைக்கு சாப்பிட மாட்டேங்கிற, உபவாசம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பெரியவா உபவாசம். யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்ப, ஒரு பூஜை லேட் ஆகும், சாப்பாடு எப்படி தள்ளிப்படும். நீங்க பாக்குறோம் இல்லையா, ஐடி செக்மெண்ட்ல இருக்கிறவாள்லாம், ஐடியில் பெரும்பாலான உத்தியோகஸ்தர்கள்லாம் அந்த சாப்பாடு நேரத்தில் வாழல சாப்பிட முடியறதில்லை. பிரச்சனையே அதுதான். எதுவாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் பண்ணணும். இப்போ பெரியவாளா இருந்தாலுமே யாரோடய பேசிட்டு இருக்காருன்னா, ஒரு அண்ணன் ஆகாரம் எடுக்க வேண்டிய நேரத்தில் பேசிட்டு தான் வேலைக்கு ஆகணும். நீ மட்டும் பேசிட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், பிஸ்கட்லாம் கொண்டு போவார். பிஸ்கட் வாங்கிட்டு போவார் பெரியவாளுக்கு, பிஸ்கட் டானிக் வாங்கிட்டு போவார். இந்த பிஸ்கட்லாம் நீ சாப்பிடணும் அப்பத்தான் அப்படின்னு. இந்த டானிக்லாம் கூடி உடம்புக்கு நல்லது, நீ ராத்திரியெல்லாம் ரொம்ப லேட்டா படுத்துக்கிற, உன உடம்புக்கு நல்லது அப்படியே கொண்டு கொடுப்பாரான். என்னடா இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்க, பெரியவாளுக்கு சரி நீ வாங்கிட்டு போ, பெரியவா மேல அக்கறை, நீ வாங்கிட்டு போ, பழத்தை வாங்கிட்டு போ, ஆப்பிளை வாங்கிட்டு போ, மாம்பழத்தை வாங்கிட்டு போ, வாழைப்பழம் வாங்கிட்டு போ, சாத்துக்குடி வாங்கிட்டு போ. பெரியவாட்டுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு போவாங்க. சில துறவிகள்லாம் இருக்க, சில சன்னியாசிகளுக்கெல்லாம் படே சாஹிப் ஒருத்தர், பாண்டிச்சேரி கிட்ட படே சாஹிப், அவரோட சமாதியில் பிஸ்கட் வச்சு சாக்லேட் வச்சு நைவேத்தியம் மட்டும் சாப்பிடுவார். கோட்டி சுவாமிகள் அப்படின்னு பொள்ளாச்சி கிட்ட புறவிப்பாளையத்தில் இருந்தார், அங்கெல்லாம் பிஸ்கட் இதெல்லாம் வச்சு பண்ணுவார். சித்தர்கள் அவ லைஃப் வேற, மடம் அப்படிங்கிறது இதனோட ஸ்டைல் வேற. மகாபீரோட பிஸ்கட் சாப்பிட்டு நீங்க என்னைக்கான கேள்விப்பட்டிருக்கல, நம்மள மாதிரி பிஸ்கட்ல வந்து காலைல டீ சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றோம், 2 பிஸ்கட் எடுத்துக்கிறது நமக்கெல்லாம் வழக்கம் இருக்கு. பெரிய அது கூட எடுத்துட்டு நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கணும், இங்க என்ன கிடையாது கிடையாது. பெரியவா கிட்ட ஒரு பக்தர் கேட்கிறார், ரமணரோட டிவோட்டி, ரமணருக்கும் டிவோட்டி, பெரியவாளுக்கும் டிவோட்டி.
அவர் முதல்ல திருவண்ணாமலை போறார். திருவண்ணாமலை ரமணரை தரிசனம் பண்றாரு. இவர் போன நேரம் அன்னைக்கு காலங்காலத்தால பகவான் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. ரமண பகவான் சாப்பாடுக்குள்ள பக்தர்களோட உட்காந்து சாப்பிடுவார். பெரியவா பிக்ஷை அப்படி கிடையாது, பெரியவா தனியா சாப்பிடுவார். பிக்ஷை நம்ம சாப்பிட்றது இல்லை, அப்படி சாப்பிட்றத நம்ம சாப்பிட முடியாது. தெளிவா பிக்ஷையில சாப்பிட்றத நம்மளாம் சாப்பிட முடியாது, நாக்கில் நம்மளாம் டேஸ்டே இருக்காது. அதைத்தான் சாப்பிடுவார் பெரியவா, பிக்ஷை அது. ரமணர் உட்கார்ந்துருக்கார், பக்தர்களோட பக்தரை உட்காந்துருக்கார், தட்டு வச்சிருக்கார், இட்லி போட்டுன்னு போறார், சட்னி சாம்பார்லாம் ஊத்துறார். இந்த வந்த பக்தர் இருக்கார் இல்லையா, ரமணர் பக்கத்தில் உட்காந்துருக்கார். ஆச்சரியமா பார்க்குறாரு, என்னடா அது ரமணர் இட்லிலாம் சாப்பிட்றார், ரமணர் மாதிரி இட்லிலாம் சாப்பிட்றாரு அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துருக்காரு. எல்லாம் முடிச்சு பெரியவாள்கிட்ட போறார் காஞ்சிபுரத்துல. பெரியவா கேட்பாளா, என்னடா ரமணர் இட்லி சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்பாரா. இவர் ஆச்சரியத்தோடு, ஆமா பெரியவா அவர் எப்படி இட்லிலாம் சாப்பிட்றாரு பெரியவா, நீங்கள்லாம் சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு சொல்றப்ப பெரியவா சொல்லுவா, அவ சன்னியாச தர்மம் வேறடா, இந்த மடத்தோட சன்னியாச தர்மங்கிறது வேற. அவ எல்லாம் சாப்பிடலாம், இங்க அப்படி கிடையாது. இங்க பூஜை புனஸ்காரம் பிட்சை இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்கு. பெரியவா சொல்லுவானா பாருங்க, ரமணர் அது வேற. பெரியவாட்ட போயிட்டு சொல்ல முடியுமா, பிஸ்கெட்டு நீங்களே போயிட்டு பிஸ்கெட் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஓகே புலான்னு விட்டுருவா யாரான்னு ஒருத்தர். இவர் பிஸ்கெட்டை கொண்டு போவார், நெய்வேலி மகாலிங்க கொடுத்து சாப்பிடு, அப்பப்ப சாப்பிடு, அதுவும் சாப்பிடுங்கோ இல்லை சாப்பிடு அப்படிதான் சொல்லுவார், கொண்டு கொடுப்பாரான். இதெல்லாம் பார்த்தா எப்படி மடத்தில் இருக்கிறவளுக்கு கோபம் வராமல் இருக்குமா? பெரியவளுக்கு கைங்கரியம் பண்றவளுக்கு என்ன, நாங்கள்லாம் பெரியவா கூடவே இருந்து பார்த்துக்கிறோம், நீங்கள் என்னமோ பிஸ்கட்லாம் வாங்கி கொடுத்து பெரியவரோட ஹெல்த் மேலே இருக்கிற மாதிரி நீங்களாம் பண்ணுறீங்களேன்னு அவெல்லாம் மனசுக்குள்ள நினச்சிக்கலாம். ஆனால் சொல்ல மாட்டான். யாரும் சொல்லணும், பெரியவா தான் சொல்லணும், எனக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வராத. பெரியவா சொல்லலை, பெரியவா சொல்லலை அப்படின்னா இதை ஏத்துக்கிறான்னு அர்த்தம். இதுல ஒரு கம்பேரிசன், ஒரு பெரிய கம்பேரிசன் இருக்கு. அடுத்த நிகழ்வில் சொல்றாரு பத்தியே. நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.